விண்வெளி ஆராய்ச்சி நம்ம இந்தியாவை பார்த்து உலகமே மிரழுது. ஆனா நம்ம பக்கத்து நாட்டு விண்வெளி அமைப்பு ஏன் இவ்வளவு பின்தங்கி இருக்கு? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானோட சூப்பார்கோன்னு சொல்ற விண்வெளி ஆராய்ச்சி மையம் நம்ம இஸ்ரோவுக்கு முன்னாடியே, அதாவது 1961 வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இஸ்ரோவோ 1969 தான் தொடங்கப்பட்டது. ஆனா பாருங்க, இன்னைக்கு நம்ம இஸ்ரோ 400க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பி 30க்கும் அதிகமான உலக நாடுகளுக்கு சேவை செய்யுது. ஆனா சுபர்கோவோ, அவங்க இன்னும் உள்நாட்டு தேவைகளை கூட பூர்த்தி செய்ய வெளிநாட்டை, முக்கியமா சீனாவை நம்பி இருக்காங்க. இஸ்ரோவுக்கு சொந்தமா பல ராக்கெட்டுகள் இருக்கு. நிலாவுக்கு சந்திரயான், செவ்வாய்க்கு மங்கள்யான்னு விண்வெளியில நம்ம கொடி நாட்டியிருக்கோம். சந்திரயான் 3 நிலவின் தென் துருவத்துல கால் பதிச்சது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனா சுபர்கோவோட ஆண்டு பட்ஜெட் வெறும் $25 மில்லியன் தான். இதை நம்ம இஸ்ரோவோட பட்ஜெட்டான $1.6 பில்லியன் ஒப்பிட்டா எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு தெரியும். அண்மையில, அதாவது 2025 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்ல சுபர்கோவுக்கு 24 பில்லியன் பாகிஸ்தான் ரூபாய், சுமார் $80 மில்லியன் ஒதுக்கியிருக்காங்க. ஆனாலும் அது இஸ்ரோவோட ஒரு சின்ன பகுதி தான். இந்த மிகப்பெரிய இடைவெளிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அரசியல் ஆதரவு இல்லாமை, நிதி பற்றாக்குறை, திறமையானவங்க வெளிநாடுகளுக்கு போறதுன்னு பல பிரச்சனைகள் சுபர்கோவுக்கு இருக்கு. ஆனா இஸ்ரோவோ நிலையான ஆதரவோட உள்நாட்டு தொழில்நுட்பத்துல கவனம் செலுத்தி உலகத்துக்கே முன்னோடியா இருக்கு. விண்வெளி துறையில இந்தியா அடைஞ்ச இந்த வளர்ச்சி பற்றி உங்க எண்ணம் என்ன? இது தேசத்துக்கு எவ்வளவு பெருமை? உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.